அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஊழல். ஊழல்னா கணக்கில் அடங்காத ஊழல். அந்த ஊழலை ஒழிக்க என்ன செய்யலாம்? ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தான் இதில் அறிவிக்கிறேன். ஊழலை ஒழிக்கணும்னா முதல்ல ஊழல்னா என்ன, ஊழல் யார் யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஊழல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் சுமார் 10 லட்சம் அரசு ஊழியர்கள் தினசரி லஞ்ச லாவண்யத்தில் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடைநிலையில் இருக்கிற ஒரு அதிகாரி அலுவலர், குறிப்பாக பஞ்சாயத்து போர்டு செக்ரட்டரியே இன்றைக்கி 15 வருஷத்தில் ஒரு 50-100 கோடிக்கு சொத்து சேர்த்துட்டான். டிஓ ரேஞ்சி 200 கோடி ரூபாய்க்கு சொத்து குமிக்க முடியுது. அதுங்க நகர்ப்புறங்களை மாநகரங்களை ஒட்டிய விவோக்கள் 1000 கோடி வரைக்கும் சொத்து சேர்க்க முடியும். ஒரு ஆர்ஐ ரேஞ்ச் 500 கோடிக்கு மேலே சொத்து சேர்க்க முடியும். ஒரு தாசில்தார் 2000 கோடிக்கு மேலே சொத்து சேர்க்க முடியும். அதுக்கான ஆதாரங்களை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் தொடர்ச்சியாக. பெங்களூரில் ஒரு தாசில்தார் வருமானத்திற்கு அதிகமாக 1000 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருந்தார். அது பிடிப்பட்டது மட்டும் தங்க வைடூரியங்கள் சொத்துக்கள். அவருக்கு வயசு 42. இன்னும் ஒரு 18 வருஷம் வேலை பார்த்துருந்தா அவர் 2000-3000 கோடிக்கு சொத்து சேர்த்துருப்பார். அதுதான் தமிழ்நாட்டிலையும் அதே நிலை தான். இந்த பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒவ்வொருத்தரும் 1000 கோடிக்கு மேலே சொத்து குமிச்சிருக்கான். வாரி சுருட்டான். 100 நாள் வேலை திட்டம், பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு. அது கூட இல்லை, இந்த பாலிடெக்னிக் படித்தவன், இந்த மேற்பார்வை பொறியாளர் ஓவர்சியர் 100 நாள் வேலை திட்டத்துக்கு சாலை பணிகளுக்கெல்லாம் அவனே 500 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டான். அதுக்குள்ள பாலிடெக்னிக் படித்தவன். இதுதான் தமிழ்நாட்டோட இன்றைய நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருத்த ஊழல், தேச தலைவர்களை விடுங்க, அவங்க ஊழல் தனி. நம்முடைய விஜய் அவர்கள் 1 பைசா வாங்க மாட்டேன்னு, 1 பைசா எனக்கு தேவையில்லை சொல்லிட்டார். அதே மாதிரி வாங்கவும் விட மாட்டேன்ட்டார். அதான் அவருடைய சகாக்கள். ஆனால் இந்த 10 லட்சம் திருடர்கள், அதுலேயும் தலைமைச் செயலகத்தில் மோசமான மொத்த திருடனும் தலைமை கொள்ளையர்களும் தங்கியிருக்கிற இடம் அதான். ஒட்டுமொத்த திட்டங்களுக்கும் மொத்தமாக கொண்டு வந்து குமிக்கிறது அங்கே தான். எல்லாம் கண்டெய்னர்லேயும் டெம்போ ட்ராவலர்லேயும் கொண்டு வந்து குமிக்கிறான். அவ்வளோ பணத்தை வசூல் பண்ணி கொளுத்து வந்துட்டு இருக்கிறது தலைமைச் செயலக அதிகாரிகளும் ஊழியர்களும் தான். இந்த ஊழலை விஜய் எப்படி தடுப்பார்? அதுக்காக தான் ஒரு திட்டத்தை சொல்கிறேன். ஒரு அரசு அலுவலர் 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினா அவனுக்குன்னு சொல்லலாம், திருடனுக்கு போய் என்னத்த அவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 20 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கணும். அதில் 10 லட்சம் ரூபாயை யார் பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். பிடிச்சு கொடுத்துனா இன்றைக்கி நவீன கருவிகள் இருக்குது. சாதாரணமாக செல்ஃபோன்லேயே பதிவு பண்ணலாம். லஞ்சம் வாங்கிறத ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்கு தேவையான ஒளிப்பதிவுகளை செய்ய முடியும். அப்படி செய்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுக்கணும். அதே கீழ்மட்டத்தில் அதே 100 ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடியவன் காவல்துறையிலிருந்தோ அல்லது நீதித்துறை சார்ந்தவராகவோ இருந்தால் 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கெல்லாம் இன்றைக்கி யாரும் வாங்குறதில்ல. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தான் வாங்குறாங்க. இருந்தாலும் ஒரு கருத்துக்கு சொல்கிறேன், 100 ரூபாயிலேருந்தே துவங்குறேன். காவல்துறையாகவோ அல்லது நீதித்துறையாகவோ இருந்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். அதே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கணும். அந்த 20 லட்சம் ரூபாயவும் பிடிச்சு கொடுத்தவங்ககிட்ட கொடுக்கணும். காரணம், ஏன் அவங்ககிட்ட மட்டும் மொத்தமாக கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், பூனைக்கு மணி கட்டுற மாதிரி தான் பேராபத்தானவர்கள் நீதித்துறையும் காவல்துறையிலையும் இருக்கவங்க.
அவங்களையே கொக்கி போட்டு பிடிக்கணும்னா, ரொம்ப கேட்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி பரிசை விஜய் அவர்கள் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தால் ஒரு அரசு அலுவலர் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கணும். ஆயுள் தண்டனை வழங்கணும். அதே போல் அதே 1 கோடி ரூபாய்க்கு மேல் காவல்துறையை சேர்ந்தவர்களோ நீதித்துறையை சேர்ந்தவர்களோ இருந்தால், வாங்கிய சொத்து வைத்திருந்தால் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வைத்திருந்தால் அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக 10 கோடிக்கு மேல் அரசு அலுவலர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஏனென்றால் 150 கோடி ஏழை எளிய சாமானிய மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை சுரண்டுகிறவர்கள் தூக்கு தண்டனை கைதிகளாகத்தான் இருக்க வேண்டும். கஞ்சா விற்பனைக்கே தூக்கு தண்டனை பல நாடுகளில் உண்டு. இங்கே ஏழைகளின் பணத்தை சுரண்டுகிறவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குவது தவறல்ல. சீனாவிலே 2 இராணுவ அதிகாரிகள், இராணுவ அமைச்சர்கள் லஞ்சம் பெற்றார்கள், ஊழல் செய்தார்கள் என்பதற்காக தூக்கிலிடப்பட்டுள்ளார்கள். அதே தண்டனையை இங்கே ஏழைகளுக்கு எதிராக செய்த இந்த களவாணிகளை அரசு அலுவலர்களுக்கு 10 கோடிக்கு மேல் அரசு பணத்தை களவாண்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அதே 10 கோடிக்கு மேல் காவல்துறையை சேர்ந்தவர்கள் நீதித்துறையை சேர்ந்தவர்கள் சொத்து சேர்த்திருந்தால் அவர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று விஜய் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விஜய் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இரட்டை தூக்கு தண்டனை என்றவுடன் 2 நாளாக பரபரப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த அந்த சப்ஜெக்டு தான். ஆனால் அவங்க கொண்டு வந்து திடீர்னு அறிவித்ததுனால எனக்கே தூக்கி வாரி போடுச்சு. இரட்டை தூக்கு தண்டனை என்று விளாத்திக்குளம் மாணவி கற்பழிப்பு கொலைக்கு வழங்கியது வரவேற்கத்தக்கது. அதை நான் ஏற்கனவே இந்த காவல்துறையினருக்கும் நீதித்துறையினரும் 10 கோடிக்கு மேல் ஊழல் செய்தால், ஊழல் சொத்து சேர்த்திருந்தால் அவர்களுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று தயாரித்து வைத்திருந்தேன். மனதுக்குள் எண்ணி வைத்திருந்தேன். எழுதி வைக்கிற பழக்கம் எல்லாம் எதுவும் இல்லை. அது அவர்கள் அறிவித்தது மகிழ்ச்சியான விஷயம்தான். அதுபோல் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 15 லட்சம் கோடி அளவிற்கு சுருட்டி இருக்கிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களும் முதலமைச்சர் குடும்பமும் அமைச்சர் குடும்பங்களும் சுருட்டி இருக்கிறது. அப்படி சுருட்டிய ஸ்டாலின் அரசு செய்த இன்னொரு வேலை என்ன தெரியுமா? யோக்கியர்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிற சிலரை, இந்த பாபு டிஐஜி பாபு, டிஜிபி பாபு, சைலேந்திர பாபு அவரை டிஜிபியாக போட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல இமேஜ் இருந்துச்சு, பேர். அந்த பேரையும் கெடுத்துட்டார் இந்த உளுந்தூர்பேட்டை மாணவி வழக்கில், அது வேற. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் நீண்ட காலமாக இருந்துச்சு, பேர் இருந்துச்சு. அவரை தூக்கி டிஜிபியாக போட்டுக்கிட்டான் ஸ்டாலின். ஊழல் பண்ணுறதுக்கு யாரை பாதுகாப்பு அரணா வச்சுருக்கான் பாருங்கள். அதே மாதிரி இறையன்பு தலைமை செயலாளர், இறையன்பை யோக்கியன்னு சொல்லி இந்த சீமான் மாதிரி ஆளுங்க பேசுவாங்க. எனக்கு அவருடைய உண்மையான வண்டவாளம்லாம் தெரியும். இறையன்பு யோக்கியன் நம்புகிற அளவுக்கு என்னை போன்றவர்கள் முட்டாள் அல்ல. அந்த இறையன்புவை அப்படியே யோக்கியன் சிகாமணி என்கிற ஒரு அடைமொழியை கொடுத்து சும்மாவே பில்டப் செய்து இவர்கள் தங்களை யோக்கியன் மாதிரி அடையாளம் காட்ட, திருட்டு வெளியில் தெரியாமல் இருக்க செய்த சதி செயல்களை செய்தது ஸ்டாலின் அரசு. ஆனால் நீங்கள் உண்மையான யோக்கியர்களை உங்கள் அருகில் வைத்து கொள்ள வேண்டும். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும். அதற்கு சகாயம் ஐஏஎஸ் அவர்களை லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரான நடைமுறையை சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு அவருடைய ஆலோசனையை பெற வேண்டும்.
அதுபோலவே டிஐஜி ரவி ஐபிஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற ரவி ஐபிஎஸ் அவர்கள் பல திட்டங்களை அறிவித்தார். எங்கெல்லாம் மக்களுக்கு பெரும் நெருக்கடி, ஊழல் ஏற்படுகிறது என்று. அவரையும் உங்கள் அருகில் வைத்து கொண்டால் உண்மையாகவே ஊழல் ஒழியும். ஸ்டாலின் ஆட்சியில் ஊழலை வெளிக்காட்டாமல் தற்காத்து கொள்ள ஊழல் செய்வதை மறைப்பதற்காக நேர்மையாளர்களை பயன்படுத்தினார். நீங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக நேர்மையாளர்களை பயன்படுத்த வேண்டும். சகாயம் ஐஏஎஸ் அவர்களையும் ரவி ஐபிஎஸ் அவர்களையும் உங்கள் அருகில் வைத்துக்கொண்டு ஊழலுக்கு எதிரான சட்டங்களை இயற்ற வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டங்களை வகுத்திட வேண்டும் என்று ஸ்டாலின் திரு விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.